ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோடில் நம்ம வந்து டேட்டா டைப்ஸ்னால் என்ன, வேரியபிள்ஸ்னால் என்னன்ற மாதிரியான விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருப்போம். இன்றைக்கி எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்புட்னா என்ன, ஒரு யூசர்கிட்ட இருந்து இன்புட்டை நம்ம எப்படி வாங்கி அதை எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இன்புட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் என்ன வித்தியாசன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி வெளியே தள்ளுறத நம்ம அவுட்புட்டுன்னு சொல்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம வாங்கிக்கிறத நம்ம இன்புட்டுன்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இப்போது நம்ம வேரியபிள் A = 10 நான் சொல்கிறேன், இல்லை B = 12 சொல்கிறேன்னா இது எக்ஸ்பிளிசிட்டாக நானே வந்து மென்ஷன் பண்ணுறேன், ரைட்டா? பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரியல் வேர்ல்டில் டேட்டாவானது நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக சொல்ல மாட்டோம், யூசர்கிட்ட நம்ம வாங்குவோம். உதாரணத்துக்கு A = இன்புட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்புட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா யூசர்கிட்டேருந்து டேட்டாவை நமக்கு வாங்கிக்கும். அதே மாதிரி B = இன்புட்னு சொல்கிறீங்கன்னா அது இன்னொரு ஃபங்க்ஷன், அதுவும் என்ன பண்ணுது, நமக்கு யூசர்கிட்டேருந்து டேட்டாவை வாங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஏதோ ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ print of A + B அப்படின்னு கொடுக்கும்போது இது ஒரு இன்புட்டை வாங்கிக்குது, இது ஒரு இன்புட்டை வாங்கிக்குது. ஸோ தட் இது ப்ராசஸ் ஆகி எனக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னா print of A + B அப்படின்றது நமக்கு கிடைக்கும், ரைட்டா? ஸோ இது எப்படி நம்ம வந்து ரியல் டைமில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு VS Code வச்சு நான் காட்டுறேன். ஓகே, VS Codeல் டேட்டாவை எப்படி வாங்குகிற டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் டைப் காஸ்டிங்னா என்னன்றது நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்னைக்கு we are going to discuss about how to get the input. இன்புட் மட்டும் இல்லைங்க, இது கூடவே ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது, அதோட பேர் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் அல்லது எஃப் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் A = 12ன்னு சொல்கிறேன், B = 8ன்னு சொல்கிறேன். இப்போ நான் print of A + B அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? print of A + B அப்படின்றது நமக்கு we are going to get the output of 20. ஓகே, இது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகுது, இப்போ தான் ஓப்பன் பண்ணோம் இல்லையா? சரி, இப்போது இதே விஷயத்த நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர்கிட்டேருந்து வாங்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ A = இன்புட் அப்படின்னு நான் போடுறேன், B = இன்னொரு இன்புட், இன்னொரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா print of A + B அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது இல்லையா? இந்த இடத்துல நீங்கள் அவுட்புட் வரலன்னு நினைக்கக்கூடாது, இந்த இடத்துல இது இன்புட் வாங்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் 34 கொடுக்குறேன், அடுத்து 66 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்னாச்சு, ரெண்டும் இங்கே கன்கார்டினேட் ஆகிருக்கு. கன்கார்டினேட்னா என்ன, ரெண்டு அப்படியே மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ நியாயமாக எனக்கு இந்த இடத்துல ரெண்டும் ஆட் தானே ஆகிருக்கணும், ஏன் எனக்கு இங்கே மர்ஜ் ஆகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, டிஃபால்ட்டாக இன்புட் ஒரு விஷயத்தை வாங்கிக்கும் போது ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை தான் வாங்கிக்கும். ஓகே, டேட்டா டைப்னா என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ A = 12, B = 8 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இது ரெண்டு இன்டீஜர். பட் இன்புட் அது என்னவா வாங்கிக்குது, ஸ்ட்ரிங்காக வாங்கிக்குது. ஸ்ட்ரிங்கானா கோட்ஸ்குள்ளே வாங்கிக்குது. அப்போ A + Bன்னு நம்ம கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 20 அப்படின்ற ரிசல்ட் வரும். அப்போது இந்த இடத்துல இது வாங்கும்போது என்னவா வாங்கிக்கிச்சு, ஸ்ட்ரிங்காக வாங்கிக்கிச்சு. அப்போ இது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம், ரைட்? ஸோ இங்கே போயிட்டு int of input அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? int of input. இங்கே என்ன கொடுக்கலாம்? int of input அப்படின்றத நான் தரேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, I will execute this. You can see that we have another output which is going to get the input from the user. இப்போ 45 தரேன், 35 தரேன், எனக்கு இந்த 45 35 ஆட் ஆகி எனக்கு 80 அப்படின்றது எனக்கு இதில் ப்ராசஸ் ஆகிருக்கு. இது எப்படி சாத்தியமாச்சு? நான் வாங்கின ஸ்ட்ரிங்கை என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டேன், இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஏவும் சரி பியும் சரி வாங்கும்போது அது ஸ்ட்ரிங்கு தான், ஆனால் இப்போ என்னவா மாறிடுச்சு, நமக்கு இன்டீஜராக மாறி இப்போ நான் சம் பண்ணும்போது எனக்கு 80ன்ற அவுட்புட்டை கொடுத்துருக்கு. சரி, ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதை நான் ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு எம்டியாக இருக்குது. இது யூசர் பார்க்கும்போது யூசருக்கு கட்டாயமாக அது புரியாது. அதுக்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே போயிட்டு சம் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க போகிறோம். உதாரணத்துக்கு என்டர் த வேல்யூ ஃபார் A அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்டர் த வேல்யூ ஃபார் A அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா என்டர் த வேல்யூ ஃபார் B அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
ஸோ என்டர் த வேல்யூ ஃபார் ஏ, என்டர் த வேல்யூ ஃபார் பின்னு கொடுத்து நான் ப்ராசஸ் பண்ணேன்னா இப்போது யூஸருக்கு புரியும். ஓகே, ஸோ அந்த இன்புட்டுக்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் 45 கொடுக்குறேன், 35 கொடுக்குறேன், 45 சேர்ந்து எனக்கு என்ன ஆக போகுது, 80ன்றதை கொடுக்க போகுது. ரைட்டா? ஆனால் உங்களால் இந்த அவுட்புட்டுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்க முடியும். எப்படி கொடுக்குறது, இந்த இடத்துல போயிட்டு இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். த அடிஷன் வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு அவுட்புட் கேட்குது. அவுட்புட்டில் நான் என்ன இன்புட் என்ன கொடுக்குறேன், 45 தரேன், 35 தரேன். இப்போ என்ன கிடச்சிருக்கு, த அடிஷன் வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 18. அதுவும் ஒரு டிஸ்கிரிப்ஷனோடு இருக்குது. ஆனால் என்னோட ரெக்யர்மெண்ட் என்னென்னா, இந்த இடத்துல த அடிஷன் வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் 18 இருக்குது இல்லையா. ஸோ த அடிஷன் வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் என்னென்னு இருக்குது, 18 இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ஏவோட வேல்யூ என்னவோ என்ன நான் கொடுத்துருக்கணும். உதாரணத்துக்கு நான் ஏவோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருந்தேன், ஏவோட வேல்யூ 45ன்னு கொடுத்துருந்தேன், பியோட வேல்யூவை 35ன்னு கொடுத்துருந்தேன். அப்போ இந்த ஏக்கு பதிலாக எனக்கு 45ன்னு வரணும், பிக்கு பதிலாக 35ன்னு வரணும். விச் மீன்ஸ் த அடிஷன் வேல்யூ ஆஃப் 45 அண்டு 35 இஸ் 80 அப்படின்றது வரணும். அப்போது இது எப்படி நான் அதை சாத்தியப்படுத்துறது பார்த்துருவோமா. இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எதெல்லாம் வேரியபிளோ அதை மட்டும் நான் கோட்ஸ்லேருந்து வெளியே எடுக்கிறேன். ஸோ ஏன்றது ஒரு வேரியபிள், கரெக்டாக, பீன்றது இன்னொரு வேரியபிள், அதையும் நம்ம என்ன பண்ணுறோம், கோட்ஸ்லேருந்து வெளியே எடுக்க போகிறோம். சரி, கோட்ஸ்லேருந்து வெளியே எடுத்தால் சரியாக போய்டுமா அப்படின்னு பார்த்துருவோமா. ஸோ இங்கே வந்து நான் என்ன தரேன், 45 தரேன், 35 தரேன். த அடிஷன் வேல்யூ ஆஃப் 45 and 35 இஸ் 80. ஓகே, ஆன்சர் வந்துருச்சு, சூப்பர். ஆனால் இதில் எக்கச்சக்கமான கமாக்களை நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு பேராகிராஃபில் எக்கச்சக்கமான வேரியபிள் இருக்குது. நீங்கள் எக்கச்சக்கமான கமாவை பயன்படுத்துகிறீங்கன்னா அது கட்டாயமாக எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அப்போ இது எப்படி நான் எஃபிஷியண்ட்டாக மாற்றுறேன் அப்படின்னா, we are going to use something called f string. என்ன யூஸ் பண்ண போகிறோம், f string யூஸ் பண்ண. f string அப்படின்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதை எப்படி நான் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ பிரிண்ட்டு எஃப்ஐ போட்டு கோட்ஸ் போட்டுக்கணும். ஓகே, எஃப்ஐ போட்டு கோட்ஸ் போட்டுக்கிறீங்க. த அடிஷன் வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஏக்கு ஒரு கர்லி ப்ராக்கெட் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஏவானது ஸ்ட்ரிங்கிலேருந்து வெளியே போய் எனக்கு வேரியபிளாக மாறிடுது. ஓகே, எதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடாது வேரியபிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ முன்னாடி எஃப்ஐ போட்டுட்டு இங்கே கர்லி ப்ராக்கெட்டை போட்டுருங்க. போட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பர் சிம்பிள். ஐ டிடன்ட் யூஸ் எனி கமா ஓவர் இயர், எந்த கமாவையும் நான் பயன்படுத்தலை. ஸோ எனக்கு என்ன அவுட்புட் வந்திருக்கு, த அடிஷன் வேல்யூ ஆஃப் 25 and 55 இஸ் 80 அப்படின்னு வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இப்படி தான் ஒரு இன்புட்டை நீங்கள் வாங்கணும். ஓகே, இப்படி தான் ஒரு இன்புட்டை வாங்கணும், வாங்கி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை கொடுக்கணும். ஸோ அப்போ இன்புட்னா என்ன, எஃப் ஸ்ட்ரிங்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான டாஸ்க் அப்படின்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா, இதை யார் யாரெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்கன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூசர்கிட்ட ஒரு நேம் வாங்குங்க, நேமை இன்புட்டாக வாங்குங்க. அடுத்து ஹைட்டை இன்புட்டாக வாங்குங்க, வெயிட்டை இன்புட்டாக வாங்குங்க. ஹைட்டையும் வெயிட்டையும் வாங்க. ஹைட்டு வந்து ஃப்ளோட்டில் இருக்கணும், தெரியும்ல உங்களுக்கு, வெயிட்டும் ஃப்ளோட்டில் இருக்கணும். அது மீட்டரில் இருக்கணும், இது கேஜியில் இருக்கணும். எனக்கு அவுட்புட்டில் என்ன வேணும் அப்படின்னா, இப்போ நான் நவீன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஹைட்டில் வந்து என்ன கொடுக்குறேன்னா 1.7 அப்படின்னு கொடுக்குறேன் மீட்டரில். ஓகே, கேஜியில் வந்து நான் 17 கொடுக்குறேன்னா எனக்கு என்ன வேணும்னா, நவீன் யுவர் பிஎம்ஐ இஸ் அப்படின்னு சொல்லி 24.66 அப்படின்னு வரணும். ஸோ நல்லா கவனிங்க, நேமு ஹைட்டு வெயிட்டை வாங்கி பிஎம்ஐ கண்டுபிடிக்க போகிறீங்க. பிஎம்ஐயோட ஃபார்முலா என்ன, வெயிட் டிவைடட் பை ஹைட்டு ஸ்கொயர், வெயிட் டிவைடட் பை ஹைட் ஸ்கொயர். வெயிட் வந்து கேஜியில் இருக்கணும், ஹைட்டு வந்து சென்டிமீட்டரில் இருக்கணும், தான் ஃபார்முலா. ஓகே, நேம் ஹைட்டு வெயிட்டை வாங்கி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி எனக்கு இதில் வரக்கூடிய ரிசல்ட் 2 டெசிமல் டிஜிட்ஸோடு தான் இருக்கணும். ஓகே, நவீன் யுவர் பிஎம்ஐ இஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு இதை போட்டு காட்டுறீங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இஃப் இன்கேஸ்
நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. ரைட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பைத்தன் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாப்பா.